டென்ஷன் ஆகாமல் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியம். விட்டு கொடுத்து போகிறது, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை இல்லையா, அந்தமாரி ஒரு சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா நம்ம கரெக்டாக இது பண்ணலாம். அதேமாரி ஒரு சில பேர்களில் யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ரொம்ப கவனம். சொல்லுவாங்கள்ல, ஆற்றையும் கொடுங்கூற்றையை நம்பலாம், கோலமாம் அதை மதம் யானையும் நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியும் நம்பலாம், செல்விழி அகற்றிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தயங்கி தவிப்பது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா சேலை கட்டிய மாதர் அப்படின்னா நம்ம பெண்களை வச்சு அது மருவி வந்துருச்சு. அப்படின்னா பெண்களை நம்பினா தெருவில் நின்றுவாங்க, அப்படி கிடையாது. இது ஒரு பெரிய ஆறு வந்தாலும் அதில் நம்பிடலாம், பெரிய சீற்றம் கொண்ட மதம் பிடித்த யானையை கூட நம்பிடலாம், சிங்கத்தை கூட நம்ம நம்பி போயிடலாம், சிங்கம் புலிகிட்ட கூட நம்ம போயிடலான்ற அந்த அமைப்புகளை சொல்கிறது. அந்தமாரி நண்பர்கள் ஒரு மாதிரி நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, வேற ஒரு இடத்துலலாம் பார்த்து பேசுவாங்க. அந்தமாரி செயல்வழி அகற்றிய மாதர் பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணை பார்த்து பேசணுன்னுவாங்க, இங்கே ஒன்று பார்ப்பாங்க அங்கே ஒன்று பார்ப்பாங்க. அந்தமாரி நபர்களை இந்த கன்னிராசிக்காரங்க தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக சொன்னது தான் இது. நிச்சயமாக நண்பர்கள் சிநேகிதம் பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசிக்கு இப்போ இருக்குது. கவனக்குறைவு அதிகமாக இருக்கும். நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நம்ம யோசித்து வச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் செய்யாமல் வேறு ஒரு சிந்தனை அப்பப்போ இருக்கும். அந்த விஷயத்தை மறந்துடுவோம். ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த மொபைல் ஃபோன்லாம் வச்சுட்டு இருப்போம், அதெல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுல டப்புன்னு கீழே உடஞ்சிடலாம், இல்லை ஒரு பொருள் உடையக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ படிக்கிற பசங்க ரொம்ப ஒரு முறைக்கு 2-3 முறைலாம் படிக்கணும். இப்போ நல்லா படிச்சிருப்பாங்க, மறுநாள் காலையில் எழுந்துச்சு அதில் ஒரு ஞாபகம் மறைந்து வந்துடலாம். அதால் படிப்பில் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறதுலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி ரொம்ப நல்லா இது பண்ணிக்கோங்க. தொழில் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு படி மேலே போகிறதுக்கான அமைப்புகளாக இருக்கும். தசாபுத்திகளுடைய பலன் உங்கள் ஜோதிட ரீதியாக ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் பிஸ்னஸ் ஓனாக பண்ணுறவங்களா இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷனில் இல்லை கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு